அண்மைச் செய்தி. அதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறார் இபிஎஸ். அதிமுக சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக குழு அமைக்குமாறு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார். கே.பி. முனுசாமி தலைமையிலான குழுவில் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து இபிஎஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழுவின் தலைமையாக கே.பி. முனுசாமி இருக்கும் நிலையில் பல்வேறு அமைச்சர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் தொகுதி பங்கீடு குழுவில் இடம் இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. இபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தலைமை குழுவை அமைச்சிருக்காரு. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கட்சிகள் அந்த பணியை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக தரப்பில் அந்த குழுக்கள் அமைக்கக்கூடிய அந்த பணியானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அதிமுக தரப்பில் தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, அதே போல தேர்தல் பிரச்சார குழு, மேலும் தேர்தல் விளம்பர குழு ஆகிய குழுக்களானது அமைக்கப்பட்டு அது தொடர்பான அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தொகுதி பங்கீட்டு குழு, அதாவது கட்சிகளுக்கிடையே அந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீட்டு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த குழுவானது கே.பி. முனுசாமி தலைமையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குழுவில் பார்த்தோம் என்றால் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, அதே போல பெஞ்சமின் ஆகிய மொத்தம் 5 பேர் அடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் அந்த தொகுதி பங்கீடு குறித்த அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அந்த குழுவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதே போல தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் பார்த்தோம் என்றால் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் பொள்ளாச்சி ஜெயராமன், அதே போல ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, அதே போல வளர்மதி, ஓ.எஸ். மணியன், ஆர்.பி. உதயகுமார், அதே போல வைகை செல்வன் ஆகிய 10 பேர் இந்த குழுவில் அடங்கியிருக்கிறார்கள். அதே போல தேர்தல் பிரச்சார குழுவில் பார்த்தோம் என்றால் தம்பிதுரை தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் செங்கோட்டையின் தளபாய் சுந்தரம், அதே போல செல்லூர் ராஜு, அதே போல தனபால், அன்பழகன், காமராஜ் உள்ளிட்ட 10 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேர்தல் விளம்பர குழுவில் பார்த்தோம் என்றால் விஜயபாஸ்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அதே போல கிருஷ்ணமூர்த்தி, மேலும் வேணுகோபால், பரமசிவம், இன்பதுரை, அப்துல் ரஹீம், அதே போல ராஜ் சத்யன், அதே போல வி.எம். ராஜலட்சுமி உள்ளிட்ட 10 பேர் அடங்கிய இந்த குழுவுமானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இழுக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏற்கனவே திமுக தரப்பில் அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியான ஒரு நிலையில் தற்பொழுது அதிமுக தரப்பில் அந்த குழு தொடர்பான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.